யார் அது? ஒண்ணும் இல்ல, உங்க அப்பா நாயன வீட்டுல இல்ல? இல்லையே, வெளியே போயிருக்காரு. ஓஹோ, வேற யார் இருக்கா? நான் மாத்திரம் தான் இருக்கேன். இல்ல இல்ல, பொய் சொல்லாத பொய் சொல்லாத. ஜோதி, நான் தான் அமாவாசை கிட்ட செந்தட்டை கொடுத்து விட்டேனே, அவன் உள்ளதான் இருக்கான். ஏமா, தெருவுலதான் கூத்து நடக்குது, இங்க வீட்டுக்குள்ளேயும் கூத்து நடக்கிறதா நாங்கெல்லாம் கேள்விப்பட்டோமே, உண்மைதானா? கேட்கறது என்னங்க, உள்ள போய் ரெண்டு பாத்துட்டு வந்துடுறேன். சுமார் ஆளுக்கு ஆள் பேசிக்கிட்டு ஒண்ணு இடக்க ஒண்ணு பேசி அசிங்கமாயிடக்கூடாது. சின்ன பையன் பேச்ச கட்டி சரி சரி வாங்க. நான் சொல்றது நிஜம், அமாவாசை உள்ளதான் இருக்கான். இந்த ஜோதி, அமாவாசை வெளியே வர சொல்லு. டேய் அமாவாசை, வெளியே வாயா, இல்லன்னா எங்க அப்பா உன்னை வெட்டிடுவாரு. யா, கருப்பட்டி இல்லாம கட்டெரும்பு வராது. டேய் அமாவாசை, உள்ள இருந்து வந்துருப்பா. பையன் சிரிச்சானாலும் பழமை பெருசா போச்சு பாத்தீங்களா? நான் அப்பவே நினைச்சேன்பா. ஏமா, இது என்ன நியாயம்? இத்தனை பேருக்கு முன்னாலே நான் அவமானப்படுத்திட்டியே, வீட்டுல யாருமே இல்லைன்னு சொன்னேன், இது என்னம்மா? சேச்சா, ஊரு மான மரியாதை எல்லாமே போச்சுங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு வயசு பொண்ணு ஊரு கட்டுமானத்தை மீறி இப்படி நடந்திருக்காங்களா? என்னையா அக்கிரமம், எந்த நாள்ல நம்ம ஊர்ல இப்படி ஒரு தப்பு நடந்திருக்குன்னு நாயனத்துக்கு இப்பேற்பட்ட பொண்ணா பிறந்திருக்கணும். சேச்சா, நாயன மானஸ்த, இந்த விஷயம் நாயனுக்கு தெரிஞ்சதுன்னா புளிய மரத்துல நான் செத்துருவா. அம்மாவாசை, என்னடா இது? ஐயா, என்னைய மன்னிச்சிருங்க. எங்க மாமனுக்கு என் மேல பிரிய இல்லைங்க. ஜோதிக்கு நான் உசுருங்க. என்ன ஜோதி சொல்ற? இதுக்கு என்னம்மா சொல்ற? அது என்னத்தங்க சொல்லும்? வயசு பொண்ணு வயலையா மாட்டிக்கிடுச்சு. ஏமா ஜோதி, உண்டு இல்லைங்கிறத வாய் திறந்து சொல்லம்மா. அம்மாவாசை இங்க இருக்கான், இவளுக்காக இவ அப்ப ஊர் ஊரா மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கான். இது எப்படி இருக்கு? வெள்ளந்திங்கிறத விரல் சுப்புறதுன்னு அர்த்தனா? நான் வெள்ளந்திங்கத்தான் வந்தேன், விரல் சுப்பு போடல. அன்னைக்கே நான் சொன்னேன், உங்க ஆத்தா கேட்கல. அப்போ இத உண்மைன்னு ஒத்துக்கிறியா? ஆமா. சரி சரி, இந்த அசிங்கத்தை பத்தி இனிமே பேசிட்டு இருக்க வேண்டாம். அமாவாசை, உன்னால அந்த பொண்ணோட மானமே போச்சு. மரியாதையா இப்பவே அவளை கோவில்ல வச்சு தாலி கட்டி பொண்டாட்டியா ஏத்துக்க. சரி, பாக்கிய நான் கவனிச்சுக்கிறேன்.
அக்கா பேசுக்கா. 3 நாளா பேசாமலே இருக்கிறியா? நம்ம அப்பாவும் செத்து போயிட்டாரு. பொண்ணே ஏமாத்தி கல்யாணம் கட்டி வச்சுட்டாங்க. நம்ம இருக்கிறத விட இல்லாததே நல்லதுக்கா. நம்ம 2 பேரும் என்னத்தையாவது நின்னுட்டு செத்து போயிடலாக்கா. நான் சாகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்குடா. ஏமா அப்படி பேசுற? அத நினைக்கும் போது ஈரக்கொலையே துடிக்குது. தாயி, எனக்கு ஒரு உதவி பண்ணு. உனக்கு 2 பிள்ளைங்கன்னு நினைச்சு இவனை பத்திரமா பாத்துக்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஜோதி. நீ என்னமோ மாதிரி பேசுற. நான் சொன்னத பத்திரமா மனசுல வச்சுக்க, மறந்துடாத. என்ன சொல்ற ஜோதி? நீ என்ன சொல்ற? அமாவாசை இல்லையே. அமாவாசையை பார்க்க நான் வரல, உங்களை தான் பார்க்க வந்தேன். என்னையா? ஆமா, அமாவாசைக்கு பொண்டாட்டியா இருந்தாலும் என்ன அணைச்சிக்க போறது நீங்க தானே. அதுக்கு உங்க கூடவே இருந்துறது நல்லது இல்லையா? என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல, இப்பவாவது என்ன பத்தி புரிஞ்சுக்கிட்டு இந்த முடிவுக்கு வந்தியே, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு கார்த்திகை ஜோதி, அமாவாசை வெளியே அனுப்பிட்டா நமக்கு நல்ல நாளா இருக்கும். அத பத்தி நீ கவலைப்படாத, அவனை நான் பாத்துக்கிறேன். பாத்தியாரையா? அடடே, வாங்க வாங்க. எப்படி இந்த பக்கம் வருவீங்கன்னு தான் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கேன். சௌக்கியமா? உங்க பொண்ணெல்லாம் சௌக்கியம் தானே? ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா? இப்ப நான் மதுரையில் இருக்கேன். அதே மாதிரி இதுவும் தான். ஜோதி, துரைசாமி, அவங்க அப்பா எல்லாம் சௌக்கியம் தானே? ஏமா எல்லாம் சௌக்கியம் தானே? என்னம்மா? என்னன்னு சொல்லுவா வாத்தியாரையா? பெரிய ஒரு ஜோதி மேல அநியாயமா பழிய சுமத்தி அந்த அமாவாசைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாருயா. அந்த அவமானம் தாங்க முடியாம அந்த வேசனத்திலேயே அவங்க அப்பா மண்டைய போட்டுட்டாரு. ஜோதி, அவ ஜோதி கல்யாணத்துக்கு